நான் உறுப்பினர்களுக்கு விதியை படித்து விட்டேன், இந்த விதிப்படி தான் நடப்பேன், மாற்றம் கிடையாது. நீங்கள் பகுதியிலே எதிர்த்து குரல் கொடுப்பதாக இருந்தால் தாராளமாக நீங்க வெளியே சென்று குரல் கொடுக்கலாம். என்னது மீண்டும் மீண்டுமா? ஏண்டா வரீங்க உட்கார்றீங்க ஓடுறீங்க ரிப்பீட், இதே பொழப்பா வச்சிருக்கீங்களே, வெக்கமா இல்ல? எங்க உதவாநிதிய காணோம், எங்க போய் ஒளிஞ்சிருக்காரு இன்னைக்கு? பஞ்சாப்ல நிறைய சொந்தக்காரங்க எனக்கு 70-80 வயசு ஆனா சிமான்னா. அது சரி, பஞ்சாப், டெல்லி, மும்பை, யூரோப் வரைக்கும் ஆள் தெரிஞ்சு என்ன பிரயோஜனம்? இங்க வாங்கினது பத்தலன்னு அங்க வேற போய் வாங்கணுமா? எங்க வாங்கினாலும் முட்டை தான் பாஸ். லட்சக்கணக்கான மக்கள் செய்த தவறு கோடைக்கணக்கான மக்களை இன்னைக்கு துன்புறுத்தி கொடுக்கிறது. அடடா, ஆடி மாசம் முடிஞ்சதும் கல்யாண மண்டபத்துக்குள்ள மீண்டும் புகுந்தார் நம்ம கொளத்தூர் அங்கிள். எலெக்ஷன் ரிசல்ட்ல தோத்தாச்சு. எலெக்ஷன் கமிஷன் வந்து 10 நாள் ரீகவுண்டிங் பண்ணியும் தோத்தாச்சு. இப்போதோ புதுசா அடுத்த கேஸ், அதுலயும் தோக்கதான் போறீங்க. சேத்துலயும் தோத்துட்டீங்க, சோத்துலயும் தோத்துட்டீங்க. அடுத்து சின்ன பசங்க சாக்லேட்டுக்கு சண்டை போடுற மாதிரி சண்டை போடாம வீட்டுல போய் உட்காந்து ரெஸ்ட் எடுங்க அங்கிள். நீ பழனிக்கே பால் காவடி எடுத்தாலும் ஒரு அடி நகராது.